எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் சுவையில் சூப்பரான சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கிடலாம். இதுக்கு 3/4 கிலோ சிக்கனை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதை பவுலில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், இதில் மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்ல சிக்கன் கூட கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நம்ம இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்ததுனால ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ காரம் இதில் அந்தளவுக்கு இருக்காது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது சிக்கன் நல்லா ஊறணும். ஸோ அதனால் 1 மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது 1 hour ஆயிடுச்சு. நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் சிக்கனை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் மேலேயும் பொரிஞ்சு உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இதில் லெமன் ஜூஸும் தயிரும் சேர்த்ததுனால உள்ள ஜூஸியாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம ரைஸ் ஃப்ளவர் சேர்க்குறதுனால இது மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். சிக்கனை நம்ம வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. ஸோ அப்போ தான் நம்ம மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இல்லைன்னா தண்ணி ஆயிரும். சிக்கனை நம்ம நிறைய எண்ணெயில் பொரிச்சோன்னா எண்ணெய் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக போட்டு ஒரு 3 பேட்ச் வர்ற மாதிரி நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போது சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு. பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதை நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இதே போல் எல்லா சிக்கனையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை டிஷ்யூ பேப்பரில் வைக்கும்போது சிக்கனில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக உள்ள ஆயிலெல்லாம் டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிடும். நீங்கள் இந்த மெத்தடில் சிக்கனை ஃப்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலை விட சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு சிக்கன் 65 கிடைக்கும். இப்போது சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. சிக்கனை பொரிச்சு அதே எண்ணெயிலேயே 2 கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரை பண்ண கருவேப்பிலையை நம்ம சிக்கன் 65க்கு மேலே சேர்த்துக்கிடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.